வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் வந்து பரோட்டா பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நூல் நூலாக வரணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இதோடைய அளவுகள், இதோடைய செய்முறை விளக்கம் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்து ஜெலிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மைதாவை சேர்த்துக்கோங்க. கூட்டியோ குறைச்சியோ அப்படி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் போடுறேன். சர்க்கரையும் 1 டீஸ்பூன் போடுறேன். ஏன் நான் சர்க்கரை போடுறேன்னா அப்போ தான் அந்த கலர் வரும். அந்த பரோட்டா நம்ம பொரிக்கிறச்ச நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போது அந்த கலர் கேரமலைஸ் மாதிரி அந்த கலர் வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, முட்டை பால் இதெல்லாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கலை, அதெல்லாம் கடையில் சேர்ப்பாங்க. நான் வந்து ஒரு அரை குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு அந்த மாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு, தண்ணி ரொம்ப விடலை, தெளித்து தான் பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் லைட்டாக தலைன்னு இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு நல்லா அழுத்தமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தலைன்னு அந்த மாவு இருக்கணும். நான் பிசைஞ்சு கட்டதை பாருங்க இந்த மாதிரி. இப்போ இது மேலே இதை என்ன பண்ணணும் தெரியுமா, நல்லா நீட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து நல்லா அந்த வாட்டம் கொடுக்கணும். இந்த அளவுக்கு இப்படி பண்ணுங்க. அப்போ தான் இந்த பரோட்டா பண்ணும்போது இந்த மாவு நம்ம சொல்கிற பேச்சு அது கேட்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து அந்த கிண்ணத்தில் வச்சுட்டு அது மேலே எண்ணெய் விட்டு கோட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 மணி நேரம் அப்படியே ஊற விடணும். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். எண்ணெயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு தேய்ச்சிட்டு இது தட்டு போட்டு ஒரு 2 ஹவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடுங்க. 2 ஹவர் கழித்து அது எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். 2 ஹவர் பொறுத்து தான் நான் எடுக்கிறேன். அந்த மாவு நல்லா இன்னும் செம்ம சாஃப்டாக வந்துடுது. இப்போ என்ன பண்ணணும்னா இதை நல்லா இதை மடித்து கொடுக்கணும். அந்த உள்ள அப்படி பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பரோட்டா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லேயர்லாம் அப்படி வரும். இந்த அளவுக்கு பாருங்க, இப்படி அந்த ரவுண்ட் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கப்பை விட நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். 3/4 கப் மாவு தான் போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து 4 பரோட்டா நம்ம பண்ணுற அளவு தான். நம்ம காயின் மாதிரி பண்ணோம்னா 7-8 பரோட்டா கூட இதில் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது வந்து காயின் பரோட்டா தான். நம்ம வந்து திரட்டுறதுல தான் இருக்குது. இப்போது அந்த ரவுண்டுலேயே கொஞ்சம் எண்ணெயை அப்படியே கோட் பண்ணிவிட்டு இது 1 ஹவர் ஊற விடணும். இந்த மாவை நல்லா கோட் பண்ணிட்டேன். இதை மூடி வச்சுட்டு 1 ஹவர் கழித்து அப்புறம் பரோட்டா திரட்டலாம். இப்போ அடுப்பில் நாங்கள் கல்லை வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ ஒரு மாவு எடுத்து என்ன பண்ணுறேன், இந்த பரோட்டாலாம் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிளாகவே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா திரட்டிட்டு அப்புறம் சப்பாத்தி கட்டை இருக்குது பாருங்கள், அதில் நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி இந்த அளவுக்கு அந்த கீழே இருக்கிற அந்த கல் தெரிகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுங்க. இந்த கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன் நான். அதுக்கு மேலே தான் இந்த பரோட்டாவை திரட்டிகிட்ருக்கேன். கத்தி எடுத்து நல்லா அப்படி கீத்தா போடுங்க. போட்டுட்டு மொத்தமாக அப்படியே ஒன்று சேர்ந்தாப்பில் எடுங்க. பயமே வேண்டாம், கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். கடன்னு செஞ்சிடலாம். நான் வீடியோவுக்காக தான் நான் மொல்லமாக செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இது ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த பாருங்க வந்துடுது. இதை அப்படியே ரவுண்டாக அப்படி சுற்றி விட்டுடுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் நான் அதே மாதிரி செஞ்சிடுறேன். நான் 4 உருண்டை பிடிச்சேன். அந்த 4 இதுலேயும் நான் சுருட்டி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து கல் வச்சுருக்கேன். இப்போ பரோட்டா வந்து இந்த மாதிரி திரட்டிக்கங்க. நீங்கள் இப்படி திரட்டில் கூட சின்னதாக ஒரு அழுத்த அப்படி கொடுத்து அப்படி வச்சா கூட அது காயின் பரோட்டாவாக ஆகிடும். இது எல்லாத்துக்கும் பரோட்டாவுக்கு இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி பண்ணுங்க. அதாவது நான்வெஜ் வேணாங்கிறவங்க கடையிலெல்லாம் முட்டை பால் அதெல்லாம் சேர்த்து அது நல்லா சாஃப்ட்னஸ்க்காக அதெல்லாம் சேர்ப்பாங்க. இதுவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த பரோட்டாவே உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை திருப்பி போட்டுடுறேன்.
கோதுமை மாவில் கூட நம்ம பரோட்டா செஞ்சுக்கலாம். எனக்கு மைதா வேண்டாம், நான் கோதுமை மாவு தான் வேணும் அப்படிங்கிறவங்க கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்ந்துக்கோங்க. அது அவங்கவுங்க இஷ்டம்தான். இது எல்லாத்தையும் திருப்பி போட்டு கொஞ்சம் அப்படி திருப்பி திருப்பி போட்டு வேக விடணும். இது ஏன்னா அது உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அதை நான் திருப்பி போடுறேன். நல்லா அந்த கலர் கொடுக்கணும், நல்லா கேரமலைஸ் கலர் வரணும். அப்போ தான் அது உள்ளெல்லாம் நல்லா வேகும். எண்ணெய் விட்டு கூட சில பேர் பொரிச்சிடுறாங்க. அது வந்து பொரிச்ச பரோட்டா அப்படிங்கிறாங்க. வேணும்னா நீங்கள் அப்படி கூட செஞ்சுக்கலாம், அவங்கவுங்க இஷ்டம்தான். நான் வந்து பரோட்டாவை கொஞ்சம் அப்படி பெருசாக திரட்டிட்டேன், அப்படி இப்படி தட்டிட்டேன். நீங்கள் அப்படி தட்டாமல், பெருசாக தட்டாமல் கொஞ்சமாக அப்படி ஒரே ஒரு தட்டை அப்படி வச்சிங்கன்னா அது சின்ன சின்னதாக காயின் மாதிரி அழகாக இருக்கும். அதை காயின் பரோட்டான்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக வந்துடுது பாருங்கள், கேரமலைஸ் வந்துடுது பாருங்கள். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்துகிட்டு வரேன். கடையிலலாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சுட சுட அதை வந்து இப்படி தட்டுவாங்க. அப்படி தட்டினா அந்த லேயர் அப்படியே வரும். நான் உங்களுக்கு அதை தட்டி காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஒன்றா அடுக்கி வச்சுட்டேன். நல்லா சுடுது. இந்த மாதிரி தட்டணும். அப்படி தட்டும்போது அந்த லேயர்லாம் அப்படி அப்படியே வருது பாருங்கள், சூப்பராக வந்துடுது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அட்டகாசமாக சால்னா குருமா செம்மையாக இருக்கும். நான் குருமாவில் வச்சு தான் சாப்பிட போகிறேன். தேங்க்யூ.